الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وأصحابه أجمعين، أما بعد. قال الله تعالى في القرآن الكريم: اليوم أكملت لكم دينكم وأتممت عليكم ورضيت لكم إسلام دينا. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, புனிதமான இஷாவுடைய இந்த தொழுகையை தொழுதுவிட்டு இந்த இடத்தில் இந்த மார்க்க சபைகளிலே அமர்ந்து கொண்டிருக்கக்கூடிய உங்கள் ஒவ்வொருவர் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் கிருபையும் பரக்கத்தும் என்றென்றும் உண்டாகட்டும் என்று வேண்டிக் கொண்டவனாக, அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வாராந்தம் இந்த மார்க்க உபன்யாச நிகழ்ச்சியிலே பல்வேறு விடயங்களை பார்த்து வருகின்றோம். அந்த அடிப்படையிலே இன்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு எச்சரிக்கை விடுத்த ஒரு விடயத்தை பற்றி உங்களிடம் ஞாபகமூட்டலாம் நினைக்கின்றேன். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திலே தூதராக ஆக்கப்பட்ட தொடக்கம் அவர்கள் மரணிக்கும் வரை எதையெல்லாம் அல்லாஹ் அவர்களுக்கு மக்களுக்கு கூறும்படி கட்டளையிட்டானோ அந்த விடயங்களை எல்லாம் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிவிட்டு இறுதியாக இந்த மார்க்கத்தை இன்றுடன் நான் உங்களுக்கு பூர்த்தியாக்குகிறேன் என்று கூறிவிட்டுத்தான், இந்த மக்களை எல்லாம் சாட்சியாக வைத்து விட்டுத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்தார்கள். அந்த விடயத்தை நாங்கள் நம்பி இருக்கின்றோம். அவ்வாறு இருக்க தற்காலத்திலே நாங்கள் ஒரு விடயத்தில் அசமந்த போக்காக இருக்கின்றோம். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள்: மன் அஹ்தஸ ஃபீ அம்ரினா ஹாதா மா லைஸ மின்ஹு ஃபஹுவ ரத்துன். என்னுடைய ஏவலில் இல்லாத ஒரு விடயத்தை உங்களுக்கு எவரொருவர் அறிவிக்கின்றாரோ அந்த விடயம் நிராகரிக்கப்பட்டதாகும். புதிதாக உருவாக்குதல் என்பது மார்க்கத்திலே தடை செய்யப்பட்டது, பித்அத் என்று சொல்வார்கள். நூதன அனுஷ்டானங்கள் இந்த மார்க்கத்திலே தற்போது நாங்கள் பார்க்கின்றோம். ஏராளமான விடயங்கள் மார்க்கத்தின் பெயர்களால் இந்த சமூகத்தில் அவிழ்த்து விடப்படுகின்றதை பார்க்கின்றோம். ஒருவர் ஒரு இடத்தில் போனால் ஒரு மௌலவி செல்வர், இப்படி இப்படி செய்யணும் மார்க்க விஷயங்கள். இன்னொரு இடத்துல போனா இப்படி செய்யணும் சொல்லி செல்லுவார். இதுல மக்களுக்கு எதை நாங்க என்ன செய்யணும் என்கிற ஒரு கேள்வி எங்களுடைய சமூகத்தில் வருகின்றதை நாங்கள் பார்க்கின்றோம். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ் வருகின்றது: மன் அமில அமலன் லைஸ அலைஹி அம்ருனா ஃபஹுவ ரத்துன். எங்களுடைய ஏவலிலே இல்லாத ஒரு விடயத்தை யார் உங்களுக்கு ஏவினாலும் அது நிராகரிக்கப்பட வேண்டியது. மார்க்கத்திலே இல்லாத யாரும் செய்யக்கூடாது. நாங்க ஒரு விடயம் எங்களிடம் பெறுகின்றதா மார்க்கம் சம்பந்தமான விடயம், அவ்வாறு இருப்பின் அதை நாங்கள் என்ன செய்யணும், மார்க்கத்தில் இருந்தால் செய்யணும். அப்படி இல்லையா, மார்க்கத்தில் இல்லாத எக்காரணம் கொண்டும் நாங்கள் செய்யக்கூடாது. ஏனென்று சொன்னால் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள்: வகுல்ல முஹ்தஸத்தின் பித்அ. இந்த மார்க்கத்திலே புதிதாக உருவாக்கப்பட்டவைகள் அனைத்தும் பித்அத்துக்கள். வகுல்ல பித்அத்தின் ضلاல வகுல்ல ضلالத்தின் ஃபின்னார். அந்த பித்அத்துக்கள் செய்பவர்கள் இருக்குதே, அது ஒரு வழிகேடு. அந்த பித்அத்துக்களை செய்த மார்க்கத்துல இல்லாத நாம செய்வோமாக இருந்தால் ஒரு வழிகேட்டில் வைத்திருவோம். அந்த வழிகேடுகள் அனைத்தும் நரகத்துக்கே உரியது என்பதாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு உரையின் ஆரம்பத்திலையும் இதை சொன்னாங்க. ஆனா நாங்க சர்வ சாதாரணமாக மார்க்கத்துல இல்லாத விஷயங்களை செஞ்சுக்கிட்டு வரோம். அதுலயும் குறிப்பாக ஒரு விடயத்தை ஞாபகப்படுத்தணும். ஏராளமான விஷயங்கள் இருக்கு,
அது நான் பேச போனா ஒவ்வொரு விஷயங்களா தொழுகைகள்ல பிதாத்துக்கள் நடக்குது பார்க்கின்றோம். அது போன்ற திருமண விடயங்கள்ல பிதாத்துக்கள் நடக்குது பார்க்கின்றோம். அது போன்று ஏராளமான விடயங்கள் நோன்படுத்த அதிலேயும் பிதாத்துக்கள். எல்லா விடயங்கள்லையும் என்ன காரணம்? அல்லாஹ்வின் தூதர் பெல்ல அவரவர் விரும்பின மாதிரி அவரவர் சொல்லிட்டு போறாங்க. மார்க்கத்துல இருக்கா மக்களும் நம்ம மக்களும் அதுல கொஞ்சம் என்ன அசமந்த போக்கு, எவன் எப்படி செஞ்சா நமக்கு என்ன என்கிற ஒரு நோக்கத்துல நம்ம சமூகம் இருக்கு. அப்படி போக்கிட்டு இருக்கு. அல்லாஹ் குர்ஆன்ல சொன்னான், யஅமுரூன பில் மஅரூஃப், நன்மையான விஷயங்களை நீங்க என்ன செய்யணும், ஏவணும். அதுபோல தீமையான விடயங்களை என்ன செய்யணும், வயன்ஹவுன அனில் முன்கர், தீமையான விடயங்களை தடுக்கணும் என்பதாக அல்லாஹ் குர்ஆன்ல குறிப்பிடுறான். வெறுமனே நாம என்ன செய்யணும், நன்மையை செஞ்சு போட்டிருக்கேன், நன்மையை ஏவி போட்டிருக்கேன் சொல்லி சொல்லல. தீமையான விடயங்கள் நடந்தால் தடுக்கணும். அதுவும் நம்முடைய கடமை தான். அதைத்தான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதிலும் குறிப்பாக எங்களுடைய சமுதாயத்தில் ஒரு மரணம் இடம்பெறுகின்ற போது அந்த இடத்திலே அதிகமான பிதாத்துக்கள், ஒரு காலத்துல நாம் எடுத்த மனுஷன்னா நம்முடைய கிராமத்துல அதிகமான பிதாத்துக்கள் நடந்தது. எந்த அளவுக்கு என்று சொன்னால் என்ன செய்வாங்க, தொழுது முடிய அவடத்தே என்ன செய்யற கூட்டு துஆ ஓதுற, தொழுவுறதுக்கு முதல் அல்ஹம்துலில்லாஹ் ஸ்டார்ட் பண்ணா சூறாவை சத்தம் போட்டு ஓதிக்கிட்டு இருக்கிற, இப்படி எல்லாம் பிதாத்துக்களை நாம பார்த்தோம். அதுபோல மையத்துக்கள் போகுள்ள பன்னீர் தொளிச்சு களிமாக்களை சொல்லி போற ஒரு கலாச்சாரம் இருந்துச்சு. அதுக்கு பிறகு மையத்துல அவர்த்த போய் கபூர் அடக்கி போட்டு அவர்த்த போய் தல்கீன் ஓதுற ஒரு கலாச்சாரம் இருந்துச்சு. அல்ஹம்துலில்லாஹ் எல்லாம் என்னஞ்சிச்சு, சிறுக 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 இல்லாமல் ஆகிவிட்டது. அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். ஆனால் எங்களுடைய சமுதாயத்தில் ஒரு சில விடயங்கள் இப்போது என்ன நடக்குதுன்னு சொன்னால், மார்க்கத்தின் பேரால சில விஷயங்களை என்ன செய்து செஞ்சுக்கிட்டு வார ஒரு நிலையை நாங்க பார்க்கிறோம். அதாவது மார்க்கமாக செய்யறல்ல, நம்ம மார்க்கம் இல்லாத விஷயங்களை மையத்து வீடுகள்ல உருவாக்கிட்டு வரோம். அதுல குறிப்பாக நான் ஏற்கனவே உங்களுக்கு இந்த இடத்துல ஞாபகப்படுத்திருக்கேன், மையத்துல கொப்பு குத்துற விஷயம் இல்லைங்கிற விஷயத்தை நான் சொல்லியிருக்கேன். அது என்ன செய்யணும், நாம நடைமுறைப்படுத்தணும். அதுபோல மையத்தை அடக்கி போட்டு வீடுகளுக்கு வந்தா இப்ப நம்ம சமூகத்துல ஒரு கலாச்சாரம் உருவாகிட்டு என்னன்னு பார்த்த மனுஷன்னா, மையத்தை அடக்கி போட்டு வந்த அந்த மையத்து வீடுகள்ல என்ன செய்யறது, ஒரு சாப்பாடு வந்து கொடுக்குது. இப்படி ஒரு கலாச்சாரம் புதுசாக உருவாக்கப்பட்டு கொண்டு வருகிறது. நம்முடைய ஊர்லயாவது ஒரு மில்க் பாக்கெட்டையோ அல்லது ஒரு ரிங்ஸையோ ஒரு டீயோ கொடுக்கும். சில ஊர்கள்ல சுப்ஹானல்லாஹ் கேக்கு, வாழைப்பழம், அதுபோல டீ, சில ஊர்கள்ல அதுக்கு மேல் மிச்சமா வந்தரே சோறு, மையத்தை அடக்கி போட்டு வந்தா இங்க சோறு இருக்கும். அப்படி சில ஊர்கள்ல அந்த அளவுக்கு ஒரு நடைமுறை உருவாயிட்டு. எப்படி சொன்னா, மாற்று மதத்தவர்கள் இருக்காங்க தானே. உதாரணமாக நம்ம பள்ளின மக்கள் வாழ்கின்ற ஒரு சமூகத்தில் வாழ்றோம். பௌத்தர்கள் வாழ்கின்றார்கள், இந்துக்கள் வாழ்கின்றார்கள். இவர்கள வீடுகள்ல எல்லாம் மரணம் நடந்தா என்ன செய்வாங்க தெரியுமா? நான் இந்த நண்பர்கள்ட்ட சம்பந்தமா பேசியிருக்கேன். மரணம் நடந்தா ஆயிரக்கணக்கில் செலவழிப்பாங்களா. மரணத்துக்கு செலவு 50,000, 60,000, 1 லட்சம் கூட செலவழிக்கிறாங்க இருக்காங்க. தோரணம் கட்டி கொண்டு போவாங்க, அதுக்கு காசு. அந்த சபத்தை வைக்கிறதுக்கு வேறையா காசு. இதுக்கெல்லாம் என்ன செய்யறது தெரியுமா? வட்டிக்கு காசு வாங்குற ஒரு கலாச்சாரம் மாற்று மாற்றவர்கள்ட்ட இருக்கு. இப்ப நம்முடைய சமுதாயத்தில் என்ன நடக்குதுன்னு சொன்னா, இப்ப நம்முடைய ஊர்ல உருவாகிட்டு வர கலாச்சாரம் எப்படி சொன்னா, போய் வந்த ஒரு மில்க் பாக்கெட் கொடுக்குறது. இப்ப இது லேசி தானே, மத்தத்தை விட டீயை விட மில்க் பாக்கெட் லேசுங்கிறதுக்காக வாங்கி கொடுக்காங்க. உதாரணமாக ஒரு மையத்துல என்ன செய்யுது, ஒரு 2 சப்பு வருது 2 வைங்க, ஒரு 3 சப்பு வருது 2 வைங்க, ஒரு 100 பேர் ஆக்கல். அது போல பொம்பளையில ஒரு 100 பேர், 2 சென்னா 200 பேர் ஆக்கலன்னு சொன்னா 200 பாக்கெட் கொடுக்குறது குறைஞ்சது. அந்த மில்க் பாக்கெட் 100 ரூபாய் இல்ல, 100 ரூபாய் சென்னாலும் 20,000 அந்த ஃபேமிலிக்கு என்ன செய்யுது. மைத்தா இருக்கிறவன் வீட்டுல 20,000 செலவு வருது. அவன் கவஞ்சியிலே கிட்டத்தட்ட 9,000, 10,000 தான். அதையும் காசு இல்லாட்டி எடுக்காங்களும் இல்லை நம்ம ஊர்ல, அல்ஹம்துலில்லாஹ். அப்படி இருக்கும் போது
அவனுக்கு மில்க் பாக்கெட் வாங்குற செலவு 20,000 இருக்குது. பாருங்க, ஒரு ஏழைக்கு மத்த வீடுகள்ல என்ன செய்வாங்க, பணக்காரன் கொடுத்துருவான். ஒரு ஏழை அதை கொடுக்கிற ஒரு நிலைக்கு தள்ளப்படுறான். இப்படி நம்முடைய கலாச்சாரம் ஒன்று உருவாகிட்டு வருது. மாற்று மாத்தவர்கள் ஒரு மரணம் விழுந்த வீட்டுல எவ்வளவு கஷ்டப்படுவாங்களோ அது மாதிரி நம்முடைய சமூகத்துல என்ன செய்து உருவாக்கப்படுற ஒரு நிலை வருகிறது. அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இதை தவிர்த்து கொள்ள வேண்டும். ஆரம்பத்திலே நமக்கு இதை என்ன செய்யணும், முற்றுப்புள்ளி வைக்கிறோம். இத நாம எல்லாரும் எதிர்பார்க்கவும் கூடாது. அவர் தன்னிட்டு நாம கொண்டு தருவாங்களா, நான் போய் இருக்கிறது மேத்தடை போட்டு போய் இருக்கணும். ஆனா கொடுக்கிறது மத்தாக்கள் என்ன நினைப்பாங்க, இந்த சீதனம் உருவான வரலாறு தானே, இது இப்படித்தான் உருவான. சீதனம் வாங்குறதுக்கு இங்க தடை இருக்கா பாப்பா? குர்ஆன்ல ஹதீஸ்ல வாங்காதீங்கன்னு தடை இருக்கா? இல்ல. எப்படி உருவானன்னு சொன்னா, இருக்கிறவன் அவன் உள்ளே கொடுத்து அப்படி 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 கொடுத்து வந்து இல்லாதவனும் அவன் உள்ளே கொடுக்க வேண்டிய ஒரு இக்கட்டான சூழ்நிலை தள்ளப்பட்ட, இப்படித்தான் இது உருவாகும். அதுபோல இப்ப ஒரு கலாச்சாரம் இன்னொரு கலாச்சாரம் உருவாகுது என்று சொன்னால், நல்ல விஷயங்களை இல்லாமல் ஆக்குற ஒரு கலாச்சாரம். ஒரு வீட்டுல மையத்து விழுந்துட்டு சொன்னா அந்த வீட்டுல 3 நாளைக்கு என்ன செய்யணும், துக்கம் அனுஷ்டிக்கப்படணும். பக்கத்து வீட்டுல இருக்கிறார்கள் எல்லாம் அவங்களுக்கு சாப்பாடுகள் அரேஞ்ச் பண்ணணும், சாப்பாடுகளை கொடுக்கணும். இது இப்ப நம்ம சமூகத்துல இல்ல. என்னன்னு சொன்னா, மையத்து விழுந்தாக்கள் கூட என்ன செய்யறல, வாங்குற விதம் குறைவு. வீட்டுலானே அடுப்பு பத்த பெறா, கடையில ஓடும். 3 நாள் கடையில இருந்து சாப்பாடு வருது. இப்ப என்ன நடக்குதுன்னு சொன்னால், ரசூலுல்லாஹ் அந்த வீட்டுல அடுப்பெரிய கூடாது, துக்கம் அனுஷ்டிக்கணும் என்றா பக்கத்துல இருக்கிறார்கள் என்ன செய்யணும், சாப்பாடை கொண்டு போகணும், அடிக்கடி போய் பார்க்கணும், அவங்களுக்கு என்ன செய்யணும், ஆறுதலாக இருக்கணும். இப்ப மையத்து உளுந்து அடித்தண்டையான அந்த வீட்டு பக்கமே போறோம். அந்த அந்த இதை விட்டம் சாப்பாடாக்கி கொடுக்கணும், பக்கத்து வீட்டுல இருக்கிறார்கள் சொல்லி அந்த சுண்ணாவை விட்டம். அந்த சுண்ணாவை விட்டதன் எதிர்வினை எப்படி இருக்கு சொன்னால், அந்த மையத்தூட்டு பக்கம் போறதே இல்லை. அந்த குடும்பத்தாக்கள் மட்டும்தான் அந்த 1 நாளைக்கு 2 நாளைக்கு 3 நாளைக்கு இருக்கிறேன். பக்கத்து வீட்டுக்காரர் என்ன செய்யறேன், மையத்து போய் பார்த்துக்கிட்டு வந்து அதுக்கு பிறகு போறதே இல்லை. இப்படி நம்முடைய சமூகத்துல மார்க்க விஷயங்களை விட்டு போட்டு மார்க்கத்துல இல்லாத விடயங்களை எப்ப தூக்கி பிடிக்குமோ அது ஒரு காலத்துல என்ன செய்யும், மார்க்கமாக மாறும். எனவே இந்த ஜனாசா விடயங்கள்ல நம்ம மார்க்கம் எதை கூறியிருக்கோ அதை என்ன செய்யணும், கடைபிடிக்கணும். அது அல்லாத விடயங்களை விட்டும் தவிர்த்து நடக்கக்கூடியவர்களாக என்னையும் உங்களையும் அல்லாஹ் ஆக்கி அருள்வானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.